நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வனப்பகுதியில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் இரண்டாவது நாளாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அழகிய நம்பியிடம் கேட்கலாம். அழகிய நம்பி, வணக்கம். நீர்வரத்து அதிகரிப்பால் அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். திருநெல்வேலி மாவட்டத்தின் முதன்மையான ஒரு சுற்றுலா தலமாக மாஞ்சோலை அருவியானது விளங்கி வருகிறது. இது களக்கால் கடற்கரை புலிகள் காப்பகத்தில் அம்பாசமுத்திரம் வனச்சரகத்துக்கு உட்பட்ட மணிமுத்தாறு வனப்பகுதியில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது. அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த அருவியில் குளிப்பதற்கு தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து நவம்பர் மாதம் முதல் ஒரு 30 நாட்களுக்கு தொடர்ந்து டிசம்பர் 25 வரை தடை விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மழை குறைந்து நீர்வரத்து சீரானதை அடுத்து டிசம்பர் 25 முதல் பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஜனவரி 1ஆம் தேதி இரவு திடீரென பெய்த கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து அந்த ஒரு நாள் 3 நாட்கள் வந்து அந்த அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மீண்டும் திடீரென மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலும் கனமழையால் மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருவி பயணிகள் குளிப்பதற்கு நேற்று முதல் தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அருவியை பார்வையிடுவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவும் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பதிவாகியுள்ளது. அதாவது மாஞ்சோலையில் நேற்று இரவு 24 மணி நேரத்தில் இன்று காலை 7 மணி வரை 42 மில்லிமீட்டரும், காக்காட்சியில் 54 மில்லிமீட்டரும், நாலுமுக்கு பகுதியில் 68 மில்லிமீட்டரும், ஊத்து பகுதியில் 74 மில்லிமீட்டரும் மழை பதிவாகிறது. இதனால் அருவியில் இன்னும் நீர்வரத்து சீராகாத நிலையில் உள்ளது. இதனால் பயணிகள் குளிப்பதற்கு பாதுகாப்பான நிலை உள்ளதாக கருதி இது 2வது நாளாக பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையானது தடை விதித்துள்ளது. ஆனால் இன்றும் அருவியை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலை நீர்வரத்து அருவியில் பாதுகாப்பான நிலையில் சீராகும் வரை தொடரும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோகன். மணிமுத்தாறு அருவியில் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி, அழகிய நம்பி.